بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய அர்த்தத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதில் பக்ரா அத்தியாயத்துடைய 154வது வசனத்தின் விளக்கத்தில் ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வசனத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த விளக்கத்தை சொல்கிற ஹதீஸையும் பார்த்தோம். இது குறித்த இன்னொரு ஹதீஸில் இந்த வசனத்துடைய அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் முழுமையாக தரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. இது இப்னு மாஜாவில் உள்ளது. இதில் உள்ள அறிவிப்பாளர்கள் எல்லாமே சரியான அறிவிப்பாளர்களாக இருக்கிறாங்க. இதில் என்ன வருதுன்னா, ஜாபிர் இப்னு அப்துல்லா சொல்கிறாங்க. இது அறிவிக்கிற யாருன்னா ஜாபிர் அறிவிக்கிறாங்க. ஜாபிருடைய வாப்பா அப்துல்லா. அவர் உஹதில் கொல்லப்பட்டுருவார். அப்போ கொல்லப்பட்ட உடனே அந்த சம்பவத்தை பற்றி அவர் விளக்குறார். ஜாபிர் லம்மா குத்தில, கொல்லப்பட்ட பொழுது அப்துல்லா இப்னு அமர் இப்னு ஹராம். அப்துல்லா இப்னு அமர் இப்னு ஹராம் என்றால் அவருடைய வாப்பாவை தான் சொல்கிறாரு. ஜாபிருடைய வாப்பா அப்துல்லா இருக்கார்ல, அப்துல்லா அவர் வாப்பா அம்ரு, அவருடைய வாப்பா ஹராம், தாத்தா வரைக்கும் சேர்த்து சொல்கிறார். லம்மா குத்தில அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஹராம், என்னுடைய வாப்பா கொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். அதுக்கு அப்துல்லா கொல்லப்பட்ட பொழுதுன்னா என்ன அர்த்தம்? என் தகப்பனார் கொல்லப்பட்ட பொழுது யௌம உஹதின், உஹது போரில், உஹது நாளில் என்னுடைய தந்தை கொல்லப்பட்ட பொழுது லக்கியனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை சந்தித்தார்கள். மகனாச்சில் மகனை சந்திக்கிறாங்க. போர்லாம் முடிஞ்சவொடனே, அன்றைக்கி முடிஞ்சவொடனே உடனே அதே ஊர் தானே, மக்காவில் தானே, மதீனாவில் தானே உஹது இருக்குது. போர் முடிஞ்சவொடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்தவொடனே இவரை போய் சந்திக்க போகிறாங்க. என்ன வாப்பா யார் பறி கொடுத்துருக்கிறாரு, சின்ன பையன் கவலைப்படுவார், இளைஞராக இருந்தார் அவர், கவலைப்படுவாருங்கிறதுக்காக வேண்டி லக்கியனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்தாங்க. ஒக்கால சொன்னார்கள், யா ஜாபிர், ஜாபிரே, அலா உஹுபிருக்க, உனக்கு நான் சொல்லட்டுமா, அறிவிக்கட்டுமா, மா காலல்லாஹுல் அபீக்க, உன் தந்தையிடத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான் என்பதை உனக்கு சொல்லட்டுமா. உன் வாப்பா கொல்லப்பட்டார், நீ கவலைப்பட்டு இருக்காத, உன் வாப்பாட்ட அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறான், அந்த செய்தியை நான் உனக்கு சொல்லட்டுமான்னு கேட்குறாரு. யா ஜாபிரு, ஜாபிரே, அலா உஹுபிருக்க, உனக்கு நான் அறிவிக்கட்டுமா, மா காலல்லாஹுல் அபீக்க, உன் தந்தைக்கு அல்லாஹ் சொன்னதை, எதை சொன்னானோ, மாண்டா அல்லதியுடைய அர்த்தம், அல்லதி காலல்லாஹுல் அபீக்க, உன் தகப்பனாருக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை உனக்கு சொல்லட்டுமா அப்படிங்கிறாரு. இது ஒரு யஹ்யாங்கிற அறிவிப்பாளர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறார். கால யஹ்யா பி ஹதீசி, இந்த அறிவிப்பாளரில் இந்த யஹ்யான்னு ஒருத்தர் வருவார் பாருங்கள். இதில் யஹ்யான்னு ஒருத்தர் வரும். அதாவது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இது 2 அறிவிப்பாளர்கள் வழியாக இது வருது. எப்படி வருதுன்னா, இப்ராஹிம் முன்திர்னு ஒரு ஆள், யஹ்யா, யஹ்யான்னு ஒரு ஆள். இந்த இப்னு மாஜா 2 ஆள்கிட்ட இதை கேட்டிருக்கிறார். அதான் வாவு போட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்ராஹிமும் சொன்னார், யஹ்யாவும் சொன்னார்னு வருது. 2 பேர் அறிவிக்கிற ஹதீஸு. யஹ்யா சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையை போடுறாராம், அதை குறிப்பிட்றாங்க. இது இப்ராஹிம் சொன்னது தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். யஹ்யா கொஞ்சம் வேறு மாதிரி சொன்னாராம். அதை இடை கட் பண்ணி என்ன செய்கிறாருன்னா அதை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒகால யஹ்யா, யஹ்யா என்பவர் சொல்கிறார் ஃபி ஹதீதி, அவருடைய அறிவிப்பில் சொல்லும்போது சொல்லுகிறார், ஃபொக்கால யா ஜாபிர், ஜாபிரே, மாலி அராக்க முன்கசிரன், ஏன்பா கவலையில் இருக்கிறாய், இன்கசிரன்னா உடைஞ்சிருக்கிறாய்ன்னு அர்த்தம். இன்கசிரன்னா உடையிறது, மனம் உடைந்திருக்கிறதுக்கு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. மாலி அராக்க முன்கசிரன், உன்னை மனம் உடைந்தவனாக உன்னை நான் பார்க்கிறேனே, என்ன விஷயம் என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. மனம் உடைஞ்சானே இருப்பார், வாப்பா மௌத்தா போயிட்டாங்கன்னா மனக்கவலையில் இருப்பார்ல, நீ மனமுடைந்தவனாக, அதாவது கவலையில் இருப்பவனாக இருக்கிறாயே, என்ன விஷயம் அப்படின்னோன்னா கால் அவர் சொல்லுவார், யாரை சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதரை, உஸ்துஷஹித அபி, என் தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், கொல்லப்பட்டு விட்டார், ஓ தரக்க ஐயாளன் ஓ தைனன், குடும்பத்தினரையும் கடனையும் விட்டு சென்று விட்டார், அந்த கவலை தான். எப்படி இந்த குடும்பத்தை நான் தாங்கி பிடிப்பேன், எப்படி கடன் அடைப்பேன், இந்த கவலையில் இருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். அப்போ அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஃபலாவு பஷீர், இதுக்கு பிறகு எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறார். யஹ்யாவும் அவரும் ஒரே மாதிரி அறிவிக்கிறாங்க. அஃபலாவு பஷீருக்க, உனக்கு நான் நற்செய்தி சொல்லட்டுமா, பிமா லக்கியல்லாஹு பிஹி அபாக்க,
அல்லாஹ் உன் தந்தையை எதன் மூலம் சந்தித்தானோ அதனை பற்றி உனக்கு நற்செய்தி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மா கல்லமல்லாஹு அஹதன் கத்து, அல்லாஹ் ஒருபோதும் பேசியது கிடையாது, இல்லாம் வராயி ஹிஜாபின், திரைக்கு பின்னால் இருந்தே தவிர அல்லாஹ் பேச மாட்டான். யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் திரைக்கு பின்னாடி தான் நல்லா பேசுவான். ரசூலுல்லாஹ்ட்ட பேசுனது அப்படி தான், மூசா நபிகிட்ட பேசுனது அப்படி தான். யாராக இருந்தாலும் திரைக்கு பின்னாடி தான் பேசுவான். ஆனால் இனிமேல் நேருக்கு நேராக பேசுவான், அது மறுமையில் தான். ஆனால் உங்கள் தகப்பனார் கொல்லப்பட்டதுனால இப்போ அவர்கிட்ட நல்லா நேராக பேசினான். கல்லமா அபாக்க, உனது தந்தையிடத்தில் அல்லாஹ் பேசினான், கிஃபாஹன், நேருக்கு நேராக பேசினான், திரைக்கு எப்பால் பேசலை. நேருக்கு நேராக பேசுகிறது வந்து மகுஷரில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம். மரணத்துக்கு பிறகு உள்ள நேரத்தில் அல்லாஹ் நேருக்கு நேராக தோளில் கையை போடுவான்லாம் வருதில்ல, அப்படி சந்திக்கிற விஷயம் வேறு. இவர் வந்து என்னென்னு கேட்டால் துனியா விட்டு போயிட்டார் இல்லையா, என்னதான் இவருக்கு மகசர் வந்துருச்சுல, அந்த அடிப்படையில் இவர்கிட்ட நேராக பேசியிருக்கான்ல. ஆனால் இவர்கிட்ட மட்டும்தான் பேசினான்ல, இவர் மாதிரி கொல்லப்பட்ட எல்லாத்தையும் நல்லா பேசுவான், நேருக்கு நேரம் பேசுவான். இப்போ கல்லம அபாக்க கிஃபாஹன், உன்னுடைய தந்தை இடத்துல வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான், நேருக்கு நேராக பேசினான், எந்த ஒரு திரையும் கிடையாது, நேராக பார்த்தும் வாப்பாட்ட அல்லாஹ் பேசினான். என்ன பேசினான்? ஃபக்கால் அல்லாஹ் சொன்னான், யா அபுதி, என் அடியானே, தமன்ன என்றால் இது அமுர் இது தமன்னான்னு வரும்ல, தஃபால, அதுக்கு வந்து எத்தமன்னான்னு வருங்கால வினை, ஏவல் வினை வரும்போது தமன்ன, அந்த தமன்னான்னு நீட்டுருமில்ல, அதை போய்க்கிறணும். தமன்னண்டா நீ ஆசைப்படு, தமன்னா என்றால் ஆசைப்பட்டான், தமன்ன ஆசைப்படு, அலைய என்னிடத்தில் நீ ஆசைப்படு, அது ஆசைப்படுறது கேளுன்னு அர்த்தம். என்னிடத்தில் நீ வந்து விருப்பத்தை கேள் என்பதற்காக வேண்டி இதை அல்லாஹ் சொல்கிறான், ஜாபிர்கிட்ட சொல்கிறான், ஜாபிருடைய வாப்பாட்ட சொல்கிறான், தமன்ன அலைய, என்னிடத்தில் நீ ஆசைப்படு, விருப்பத்தை தெரிவி, ஊழ்த்திக்க, அதை உனக்கு தருவேன், உனக்கு நான் வழங்குவேன் அப்படிங்கிட்டு நேருக்கு நேரம் பேசினான். அவர் சொன்னார், யா ரப்பி, என் இறைவா, துஹீனி, என்னை நீ உயிராக்கு, இப்போ உக்குத்தல ஃபீக்க சானியா, உன் விஷயத்தில் ரெண்டாவது தடவை நான் கொல்லப்பட வேண்டும், உக்குத்தல நான் கொல்லப்பட வேண்டும், ஃபீக்க உன் விஷயத்தில்னா உன் பாதையில் கொல்லப்பட வேண்டும், சானியத்தன் இரண்டாம் தடவை நான் கொல்லப்படணும், அதுக்காக எனக்கு உசுரை கொடுத்து இன்னொருக்கு அனுப்புங்கிறார் அவர். இப்போ கால ரப்பு சுபஹானா, ரப்பு எல்லாம் சொல்லுவான், இன்னஹு சபக்கம் இன்னி, என்னிடமிருந்து முடிவு செய்யப்பட்டு, சபக்கன்னா முந்தி விட்டதுன்னு அர்த்தம், சபக்கம் இன்னின்னா என்னிடமிருந்து முந்தி விட்டதுன்னா முடிவெடுத்து விட்டேன். அன்னகும் இலைகால் ஆயர்ஜும், இவங்க யாரும் பூமிக்கு திரும்ப மாட்டார்கள் என்று முடிவெடுத்துட்டேன். அந்த இதை கேட்காத, இங்கேருந்து அனுப்புகிற பேச்சு கிடையாது, யார் இங்கே வந்துட்டாலும் சரி திருப்பி அனுப்புறது கிடையாது அப்படின்னோன்னா அவர் கேட்குறாரு, யாரப்பி என் இறைவா, அப்ளிக் மவ்வராயி, எனக்கு பின் உள்ள மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடு, எங்களுக்கு நல்ல நல்ல பரிசுகள் கிடைத்திருக்குங்கிற இந்த விஷயத்தை வந்து நீ சொல்லிவிடு, நாங்கள் போய் சொல்லலான்னு தான் கேட்டேன், அனுப்ப மாட்டேங்கிற, அப்போ அப்ளிக் மவ்வராயி, எனக்கு பின் உள்ளவர்களுக்கு நீ எடுத்து சொல்லிவிடு அப்படின்னு அவர் சொல்வார். ஃபான்சல் ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபான்சல் அல்லாஹு தாலா, அப்போ தான் அல்லாஹ் இறக்குறான், ஒலா தஹஸ பண்ணல்லதீன. அப்போ அந்த ஒலா தஹஸ பண்ணல்லதீன உள்ள 169 வரைக்கும் இது வருது. 170 71 என்ன வரும்னு கேட்டால் நமக்கு சொல்லக்கூடிய நற்செய்தியாக இருக்கும். அவங்களுக்கு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அல்லாஹ் அவங்களை நல்லபடியாக வச்சுருப்பான்னு சொல்லி இன்னும் வராமல் இருக்கிறார்களே அவங்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள் என்று அவங்க சார்பாக எல்லாம் எடுத்து சொல்கிற வசனத்தை இறக்கிட்டான். அப்போ ஜாபிருடைய கோரிக்கை பிரகாரம் தான் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம், அந்த செய்தி நீ அவங்களுக்கு தெரிவிச்சிரு, அவங்களும் கவலைப்படக்கூடாது, இதை நீ தெரிவிச்சிடலான்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா நான் போய் தெரிவிச்சுட்டு தான் கேட்குறாரு, அனுமதி இல்லைன்ட்டான். அப்போ நீனே தெரிவிச்சிருன்றவனு தான் இவங்களுக்காகவே தான் அந்த வசனத்தை அல்ல அருளினான் என்று இப்னு மாஜாவில் வருகிறது. அப்போ இந்த ஹதீஸில் வச்சு பார்க்கும் பொழுது இந்த வசனம் என்னத்துக்கு இறங்கணுங்கிறதும் தெரிகிறது. என்ன நூலாக தெரிகிறது? போனாலும் திரும்பி வரமாட்டார்னு தெரியுதா? மறைய இங்கேருந்து கூப்பிட்ற, அவர் கேட்டது என்ன, என்னை இன்னொருக்கு அனுப்புங்கிறது கேட்குறாரு. ரெண்டாவது வருகை கிடையாதுன்ட்டு எல்லாம் முடிச்சுட்டான். அப்போ எந்த வசனத்தை வந்து இந்த ஷிர்க்குக்கு ஆதாரம் காட்டுறாங்களோ அந்த 2 வசனமுமே என்ன சொல்லுதுன்னு கேட்டால், போனால் போனது தான், வர இயலாதுன்னு காட்டுது. ஏன்னா எங்களை திருப்பி அனுப்பணுன்னு தானே கேட்குறாங்க. அந்த 2 ஹதீஸ்லையும் எப்படி தான் வருது, எங்களை திருப்பி அனுப்பு, இன்னொருக்கா ஷஹீத் ஆகணுன்னு அவங்க கேட்குறாங்க. ஜாபிர் அதை தான் கேட்குறாரு. அல்லாஹ் வந்து மறுத்துடுறான்.
மறுக்கிற மட்டும் இல்லாமல் ஜாபீரை மறுக்கும்போது காரணம் சொல்லி போடுறான். சபக்கம் இன்னி ஃபினிஷ் பண்ணிட்டேன், அது மாற்ற மாட்டேன், திருப்பி அனுப்ப கிடையாது. அப்போ நீ இங்கேருந்து கத்தனா வருவார்னு சொல்லி எப்படி வருவார்? மௌலுது ஓதுனா அப்துல் காதர் ஜிலானி வருவாருங்கிற, அவுலியாக்கள் வந்து ஆஜராவாங்கங்கிற, ஒரு சபையில் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் அவங்களாம் வந்து இருப்பாங்கங்கிற, ரசூல்லா பற்றி பேசினா ரசூல்லா அந்த இடத்துல இருப்பாங்கங்கிற, எப்படி வருவாங்க? வரமாட்டாங்கன்னு முடிவு பண்ணியாச்சே. அப்போ வரமாட்டார்கள்னு முடிவு பண்ண விஷயத்தை தான் இந்த ஹதீஸுக்கு ரசூல்லா சொன்ன விளக்கம் சொல்கிறது. ஆனால் ஷிர்க்குக்கு இதை பயன்படுத்த பார்க்குறாங்க. அடுத்து என்ன இருக்குது? உயிரோடு இருக்கிறார்கள் அர்த்தம் என்னது? உங்கள் அர்த்தம் கிடையாது, அல்லாவிடத்தில் உயிரோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து பறவை வடிவத்தில் தான் இருப்பார்கள் அது கூட. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா மனிதனாக சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு வந்து அதுக்கு ஒரு சிஸ்டத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஏற்கனவே. என்னது? கேள்விகளை கேட்டு தீர்ப்பளித்து கெட்டவன் முடிவான பிறகு நரகம், நல்லவன் முடிவான பிறகு அதுதான் சொர்க்கத்துக்கு போகிற முறை. இவங்க இடையில ஒரு தியாகம் பண்ணிட்டதுனால அந்த அந்தஸ்தை கொடுக்காம நீ நல்லா அனுபவிச்சுக்கப்பா, ஆனால் மனுஷனாக அனுபவிக்க முடியாது, பறவையாக தான் நீ அனுபவிக்கணும்னு அல்லா நினச்சிட்டான், அதை கொடுத்து விட்டான். அப்போ இந்த அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவங்க வந்து சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். சொர்க்கத்தில் இருந்தால் நிலைமை என்னன்னு கேட்டால் லா எபகுன் அன்ஹா ஹிவலா, அதன் பக்கம் வேறு பக்கம் அவங்க திருப்பவே மாட்டாங்க. அந்த இன்பத்தில் ஈடுபடுறவங்க வேறு பக்கம் திருப்புவானா? வகை வகையான பதார்த்தத்தை சாப்பிட்டுட்டு இருக்க பசியோடு சாப்பிட்டு இருக்கிறவனுக்கு வந்து உலகத்தில் என்ன நடந்தாலும் தெரியாது, பக்கத்தில் அதிலே தான் மூழ்கி கிடப்பான். அந்த மாதிரி நிலையில் அவங்க இருக்கிறாங்கங்கும்போது இவங்க சொல்கிற அர்த்தத்துக்கு அது வரவே இல்லை. இது சொன்னதுடைய நோக்கம்லாம் என்னன்னு கேட்டால் அவங்க உயிரோடு இருக்கிறார்கள் என்பது அல்லாட்ட என்பதற்கு சொல்வதற்கு ஒன்று. ரெண்டாவது, நீங்களும் அந்த மாதிரி அதை அடையணும், அவங்க நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம், அதனால் சாவுறதுக்கு பயப்படாதீங்க, அடுத்து ஒரு போர் வந்து அதில் ஷஹீதாகணுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அஞ்சாதீங்க என்பதற்கு தான் இது அருளப்பட்டுச்சுன்னு விளங்கிக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு ஹதீஸுகளை வச்சு இதை விளங்காமல் இஷ்டத்துக்கு விளங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவுலியாவும் உயிரோடு இருக்கிறாங்க. அது போக இதை வந்து அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவங்களுக்கு சொன்ன வசனம் தானே, இதை வந்துக்கிட்டு சும்மா தோணாந்துருத்திக்கெல்லாம் சொல்கிறாங்க. அந்த அவுலியாவை அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டிருக்க மாட்டார், சும்மா இருந்து வாழ்ந்து செத்துருப்பார்ல, அவருக்கெல்லாம் கொண்டாந்து லிஸ்ட்டில் போட்டு சேர்த்து போடுவாங்க. அங்கே குத்தில் ஒன்று ஆயுதம் தாங்கி கொல்லப்படணும், போரில் போய் கொல்லப்படணும். கொல்லப்பட்டவங்களுக்கு தான் இந்த அந்தஸ்தை தவிர இந்த இவங்க சொல்லி அடக்கம் பண்ணியிருக்கிற அவுலியான்னு சொல்கிறாங்களே அவங்களுக்குலாம் அந்த அந்தஸ்து கிடையாது. அவங்க எல்லா கபராளிகளையும் போலையும் நல்லவங்களாக இருந்தால் தூங்கிட்டு இருப்பாங்க, கெட்டவங்களாக இருந்தால் அடி வாங்கிட்டு இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு கூட அந்த அந்தஸ்து கிடையாது. அதில் சொல்கிற வாசகமே என்னென்னா அல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லா, அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு தான் ரெண்டு வசனத்துலேயும் வருது. அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு தான் இந்த அந்தஸ்து. அப்போ இதில் எதுக்கு இடம் தரல? இது ஷிர்க்குக்கு ஒரு ஆதாரமாக இது வரவே வராது, அது வணங்கிக்கணும். அடுத்தது நம்ம 155க்கு போகிறோம். 154 வசனத்தை முடிச்சிட்டோமா? பக்கராவோட 155. ஒல நபுலு வண்ண கும், அதாவது பலா என்றால் வந்து சோதித்தான் அர்த்தம். பலா எபுலு சோதிப்பான், பலா முசீபத்தான் சொல்கிறீல்ல, அதெல்லாம் பலான்னா சோதனை தானே. ஒல நபுலு வண்ண, பலா எபுலுவிலேருந்து வருங்காலம், எபுலு பலாவிலேருந்து எபுலுங்கிறது வருங்காலம். அந்த வருங்காலத்தில் வந்து எபுலுன்னு சொல்லாமல் நூன்னு சேர்த்து சொன்னோம்னா இல்லை எபுலு வண்ண, அந்த வாவு திரும்பி வந்துடும். எபுலு வண்ண, எபுலு வண்ண, எபுலு வண்ணோட வந்து என்ன செய்யும், தண்ணிலை வரும் பொழுது அபுலு வண்ண நபுலு வண்ண, அதில் நாமும் ஆரம்பத்தில் சேர்த்துக்கிடுவாங்க உறுதிக்காக வேண்டி. எதிர்மறைக்கு சேர்க்க மாட்டாங்க. லா தபுல உண்ண, லா நபுல உண்ணண்டா லாம் சேர்க்க மாட்டாங்க, அது எதிர்மறை. ல நபுல உண்ணன்னா சேர்ப்பாங்க. அப்போ உள்ள நபுலு வண்ண கும், உங்களை நாம் உறுதியாக சோதிப்போம். இதுவும் அந்த முந்தின வருஷத்துக்கு ஒரு ரிலேட்டிவான ஒரு செய்தி தான். ஏன்னா இறந்துட்டாங்கங்கும்போது ஒரு கவலை நமக்கு வரும்ல, அதுக்கு ஆறுதல் படுத்துகிற விதமாக ஒரு ஆர்வம் மூட்டுறதையும் சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் இது மாதிரிலாம் நம்ம சோதிக்கிறதுக்கு செஞ்சுருப்போம். சபுராக இருப்பான்றதுக்கு அந்த மரணத்தில் ஷஹீத் ஆகிட்டாங்க இல்லையா, அதனால் கவலைப்படுற மக்களுக்கு சொல்கிற விஷயமாக ரெண்டு மேட்ச் அவங்க ஒட்டிங்க, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். அது இல்லாமல் பொதுவாகவே எந்த துன்பத்துக்கும் இதை வந்து அளவுகோலாக வச்சுக்கலாங்கிற அர்த்தமாக அதில் எடுக்கலாம். அது அவங்கள தான் குறிக்கும்னு கிடையாது. அதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னா அதையும் அடக்கிற விதமாக சொல்கிறான். ஒல நபுலு வண்ணக்கும், உங்களை உறுதியாக நம்ம சோதித்து பார்ப்போம். பிஷையும் மினல் ஹவுஃபி, ஹவுஃபி என்றால் பயம், ஷெய்னா சிறிதளவு, ஷெய்யும் மினல் ஹவுஃபி பயத்தில் சிறிதளவு. முழு பயத்தை கொடுத்து நல்லா சோதிக்கவே இல்லை,
நம்ம சில பயங்கள் இருக்கிறதால சின்ன பயம், பெரிய பெரிய பயங்கள்லாம் இருக்கிறது, அவ்வளோ சோதனை எல்லாம் தரமாட்டான். கொஞ்சோன்னு பயத்தை காட்டினோன்னு நம்ம நடுங்கி போயிடும். ஒரு நபுல் ஒன்னக்கும், உங்களை சோதித்து பார்ப்போம், செய்யுமினல் ஹவுஃபி, பயத்தில் சிறிதளவு, ஒல் ஜூஇ, பசியில் சிறிதளவு, ஓ நக்குசிம் மினல் அம்பாலி, செல்வத்தில் குறைவு ஏற்படுத்துதல், செல்வம் இருக்குல்ல அதில் கொஞ்சம் குறைச்சி போடுறது, நஷ்டத்தை ஏற்படுத்துறது, ஒல் அம்புசி, உயிர்களில் குறைவு ஏற்படுத்துதுன்னா மரணம், உயிர்களில் குறைவு ஏற்படுத்தல்னா மரணம், ஓ சமராத்தி, கனிவர்க்கங்களில் கனிவர்க்கங்கள்னால் விளை பொருட்கள் இருக்குல்ல அதில் குறை, இதைகளை கொண்டு நம்ம சோதிப்போம். உங்களை நபுல் ஒன்னக்கும், உங்களை சோதித்து பார்ப்போம். நீங்கள் சிலாத்தை ஏற்றுக்கிட்டீங்க, அல்லாவை நம்பிட்டீங்களா, சரி, நம்பின ஆளுக்கு நிஜமாக நம்புறீங்களா, அல்லது துன்பம் வந்தோன்னா போட அல்லாவாவது குள்ளாவாதுன்னு சொல்கிறீங்களான்னு பார்க்கணும். அதுக்காக உங்களை சோதித்து பார்ப்போம். உங்களை நபுல் ஒன்னக்கும், உங்களை நம்ம உறுதியாக சோதிப்போம். செய்யும் மினல் ஹவுஃபி, அச்சத்தில் சிறிதளவை கொண்டும், ஒல் ஜூஇ, பசியில் சிறிதளவு, முழு பசி கிடையாது, பசியில் கொஞ்சம் டெய்லியாக பசியாக இருந்துக்கிட்டு இருக்கிறான், ஒரு மாதத்தில் என்ன ஒரு நாள் 2 நாளைக்கு பசியாக இருக்கும், அவனுக்கு பசியை கொண்டு சோதனை. அப்போ பசியை கொண்டு, பசியில் சிறிதளவு கொண்டு சோதித்து பார்ப்போம். ஓ நக்குசு மினல் அம்பாலி, செல்வங்களில் குறைவு ஏற்படுத்தல், நக்ஸுனா குறைத்தல், ஓ நக்ஸு மினல் அம்பால்னா செல்வங்களை குறைத்தல், அதை கொண்டு சோதிப்போம். ஓ அன்ஃபுசி, உயிர்களை குறைத்தல்னா சாவுறது, புள்ள குட்டி சாவுறது, தாயந்தேர் சாவுறது, மரணங்கள் மூலமாகவும் சோதித்து பார்ப்போம். ஓ சமராத்தி, கனிகளில் குறை ஏற்படுத்தல்னா விளைபொருட்கள் விவசாயம் விளையாமல் அந்த மாதிரி குறைஞ்சிரும், இப்படி நம்ம சோதித்து பார்ப்போம். ஓ பஷ்யர், நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். ஒருமையாக இருக்கல, லபுனு வண்ணக்கும் என்று பன்மையாக சொல்லிட்டு வந்தவன் இப்போ பஷ்யர்னு ஒரு ஆளை பார்த்து பேசுகிறான். பஷரோலேருந்து அம்புர் என்ன பஷ்யர், ஒரு ஆள், அவர் ரசூல்லா தான் குறிக்கும் அது. ஓ பஷ்யர், நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சோதித்து பார்ப்போம். நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லிவிடுங்க. யாருக்கு? சாபிரீன், இந்த துன்பங்கள்லாம் வரும் பொழுது யார் சபுர் செய்து கொள்கிறார்களோ, பொறுத்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லிக்கிறான். ரசூல்லாவுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறான். நம்ம சோதித்து பார்ப்போம், நீங்கள் எல்லாருக்கும் நற்செய்தி சொல்லுங்கள். யாருக்கு நற்செய்தி என்றால் சபுர் செஞ்சவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். சபுர் செய்கிறவங்கண்டா யார் என்றால் அதையும் எல்லாம் விளைக்கிறான். அல்லதீன, இதா சபுர் செஞ்சவங்களுக்கு சிவத்து இது. அல்லதீன, அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா அசாபத்துகும் முசீபத்துன், அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால், முசீபத்துனா ஒரு துன்பம், அசாபத் என்றால் ஏற்படுறது, இதா அசாபத்துகும் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது, முசீபத்துன் ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது, காலு அவங்க சொல்வாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்களே. அத்தகைய பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கன்ட்டான். பொறுமையாளர்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்டால், துன்பம் ஏற்பட்டால் அவங்க வாயில் என்ன வார்த்தை வரணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று யார் சொல்லுகிற, இதுதான் பொறுமையாக இருப்பதற்கு உரிய அணுகுமுறை இதுதான். நீ பொறுமையாக இருக்கிறாதான் என்ன செய்யணும்? இதை சொல்லணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்களே, அத்தகைய பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அவ பஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அந்த சாபிரீன் என்பதற்கு சிவத்து. அல்லதீன இது அசாபத்துக்கும் முசீபத்துன், அவர்களுக்கு முசீபத்து ஏற்படும்போது காலு சொல்வார்களே, அத்தகைய பொறுமையாளர்கள் என்ன சொல்வார்கள்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். இவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. இப்போ இன்னா லில்லாஹிக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இன்னா லில்லாஹி நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன் நாங்கள் அவனிடம் திரும்பக்கூடியவர்கள். இன்னாண்டா நாங்கள், லில்லாஹின்னா அல்லாஹ்வுக்குரியவர்கள், ஓ இன்னா மேலும் நாங்கள், இலைஹி அவன் பக்கம், ராஜிஊன் திரும்பக்கூடியவர்கள். இதை சொல்லணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம நம்ம வாப்பா மௌத்தா போயிட்டார்னு வைங்களேன், துன்பம் வரும்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இவர் மட்டுமா? நானும் அல்லாஹ்வுக்குள்ள ஆள் தான். இன்னால் இல்லாஹி, நான் அல்லாஹ்வுக்குரிய ஆள், அவன் என்ன வேணாலும் செய்வான். எனக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது, எனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, அவனுக்கு தான் எல்லா அதிகாரமும். நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள். இவர் புள்ள மௌத்தா போச்சா, புள்ள மட்டுமா அல்லாஹ்வுக்குரியது? நானும் அல்லாஹ்வுக்குரிய ஆள் தான். நாளைக்கு போகிறேன், இன்றைக்கி அவர் போனால் நான் நாளைக்கு போயிடுவேன். அப்போ இவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கிறதில்ல. இன்னால் இல்லாஹி என்றால் நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள் தான். ரெண்டாவது, ஓ இன்னா இலைஹி ராஜிஊன் நாங்கள் அங்கே தான் போகிறோம். ஓ இன்னா இலைஹி ராஜிஊன், அப்போ என்னென்னு ஒரு ஆள் போயிட்டார்னு சொன்னால் நம்ம எதனால் கவலைப்படுறோன்னா, அவர் மட்டும்தான் போயிட்டார்,
மற்ற யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நினப்பு தான் கவலையை உண்டாக்குது. ஆனால் அல்லாஹ் எப்படி அதை கத்துறான்னு கேட்டால், நீ இதை மனசில் ஊர் போட்டுகிட்டே இரு. எந்த துன்பம் வந்தாலும் சரி, ஒரு 1 கோடி ரூபா நஷ்டமாயிடுச்சின்னு வருது, அது ஒரு துன்பம் தானே. நீ இடிஞ்சு போய் உட்காரக்கூடாது. இன்னால் இல்லாஹி, நாங்களும் அல்லாஹ்க்கு, இந்த காசு மட்டும் அல்லாஹ்வுக்குரியது, நாங்களும் அல்லாஹ்வுக்குள்ள ஆளுக்கு தான், நாங்கள் அவன்கிட்ட தான் போக போகிறோம். எல்லோரும் போய் தான், எல்லாமே முடியக்கூடியது தான், எதுவுமே நிற்கக்கூடியது கிடையாதுன்னு விளங்கிடணும். இதை சொல்லி பொறுமையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றால், நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்களே அவனிடத்தில் தான் செல்லக்கூடியவர்கள். அதனால் இந்த சொத்து போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது, பாப்பா போனாலும் கவலை கிடையாது, அம்மா போனாலும் கவலை கிடையாது, புள்ள போனாலும் கவலை கிடையாது, பொண்டாட்டி போனாலும் கவலை கிடையாது, புருஷன் போனாலும் கவலை கிடையாது. ஏன்? இவங்க மட்டும்தானே போயிட்டாங்க, நாங்களும் தான் போக போகிறோம். ஒயின்னா இலைஹி அங்கே போய் பார்த்துக்கிற போகிறோம். என்ன ஒயின்னா இலைஹி ராஜிஊன், அவனிடத்தில் திரும்பி செல்ல போகிறோம். அப்போ இது வந்து அழிவு என்பது நிரந்தர அழிவு கிடையாது, வேற ஒரு இடத்துல எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதனால் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றால், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடத்தில் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று கூறி, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். இந்த இன்னால் இல்லா சம்பந்தமாக இதுக்கு சில ஒரு ஹதீஸில் அதுக்கு வருது நிறைய இப்போ பலவீனமான ஹதீஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னால் இல்லா விஷயத்துக்கு வந்து ஊசி கீழே விழுந்தா இன்னால் இல்லா, செருப்பு இருந்தால் இன்னால் இல்லான்னு ஒன்றுக்கும் போட்டு நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் எதுவுமே சரியான ஹதீஸாக இல்லை. ஆனால் அந்த ஹதீஸு தேவையும் இல்லை, நமக்கு குர்ஆனில் தெளிவாக இருக்க. இன்னால் இல்லா சொல்வதற்கு குர்ஆனில் தெளிவான கட்டளை இருக்கும்போது என்ன கட்டளை இருக்குது? இதா அசாபத்துக்கும் முசீபத்துன்னு, ஒரு முசீபத்து ஏற்பட்டால், அப்போ எதெல்லாம் உங்களுக்கு முசீபத்தாக இருக்குதோ அதுக்கெல்லாம் இன்னால் இல்லா சொல்லணும். எதுக்கு இன்னால் இல்லான்னா சாவுக்குத்தான்னு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த வசனத்தை துவக்கத்தில் அல்ல என்னவெல்லாம் சொல்கிறான்? ஹவுஃப், பயத்தை சொல்கிறான். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறான்? பயம்ங்கிறதுக்கு அது ஒரு துன்பம் தான். திடீர்னு பயம் வருது, நடுங்கிட்டீங்க, இன்னால் இல்லா சொல்ல வேண்டியதானே. ஒரு கெட்ட கனவை பார்த்து கூட என்ன செய்வீங்க? பயந்துருவீங்க. அப்படி ஒரு ரவுடி உங்களை மிரட்டிட்டு போயிருப்பான், பயந்துருவீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு பயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுவும் ஒரு முசீபத்து தான். அது ஒரு ஆள் மூத்துக்கு தான் இன்னால் இல்லாங்கிறது கிடையாது. இந்த வசனத்தில் இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் இன்னால் இல்லா பற்றி எல்லாம் பேசுகிறான். இதையெல்லாம் சபுர் செஞ்சுக்கங்கிறான். இதையெல்லாம் சபுர் செய்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லணுங்கிறான். அப்போ இந்த ஹவுஃபுங்கிறதும் எதுக்குரியது? இன்னால் இல்லாவுக்குள்ளது தான். அப்போ உள்ள நபுல் ஒன்னக்கும் ஷைமின் ஹவுஃபி, அச்சத்தில் ஒரு பகுதியை நான் சோதித்து பார்த்தால் நீ என்ன செய்யணும்? இன்னால் இல்லா இன்னா இலைஹி ராஜிஊன். கலவரம் நடக்குது, கொள்ள வர்றாங்க, விட்ட வர்றாங்க, அது அங்கே 4 பேர் அப்படின்னு வருதா, இன்னால் இல்லாஹின்னு சொல்ல வேண்டியது. பசி வருது, பசின்னா உனக்கு வரலாம், உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வரலாம். சாப்பாடு இல்லாமல் இருக்க, என்னடா சாப்பாடு இல்லையே, கண்ணும் கிடைக்க, இன்னால் இல்லா சொல்லு, அது ஒரு முசீபத் தானே உனக்கு. அப்போ அது மாதிரி நக்ஸிமின் அல் அம்வால், செல்வங்கள் குறைஞ்சிருச்சு, நஷ்டமாகி போச்சு. செல்வம் குறைன்னு அர்த்தம், 1000 ரூபா வச்சுருந்து 900 போச்சு. அப்போ உனக்கு நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. அப்போ நஷ்டம் ஏற்படுவது என்பது பொருளாதாரத்தில் நஷ்டம். அது எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டால் 100 ரூபா வச்சுக்கிறவனுக்கு 10 ரூபா போனாலும் நஷ்டம் தானே. 10 ரூபாயை காணாம், இன்னால் இல்லா சொல்லு. அப்போ பொருள்கள் என்பது வந்து காசு பணத்தை மட்டும் இது என்னுடைய பொருள், இது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, இது நக்ஸு தானே, இந்த பொருள் குறைவு தானே, இன்னால் இல்லா சொல்லு. இதை சொல்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றையும் போட்டு ஹதீஸ் உண்டாக்கி வச்சுக்கிறாங்க. என்ன விளக்கணைஞ்சால் இன்னால் இல்லா சொல்லு, அதெல்லாம் தான் இதில் இருக்குதே மறையாது. ஹதீஸ் என்னதுக்கு? ஹதீஸை இது இட்டுக்கட்டின ஹதீஸ் எக்கச்சக்கமாக வருது. இன்னால் இல்லாவுக்கு வந்து பறக்கத்தான் ஹதீஸை இட்டுக்கட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதில் உள்ள செய்திலாம் கரெக்டானா, எல்லாத்துக்கும் தான் இன்னால் இல்லா சொல்லணும். எதெல்லாம் நமக்கு இழப்பு ஏற்படுகிறதோ அது எல்லாத்துக்குமே இன்னால் இல்லா தான் சொல்லணும். இப்போ மண்டையில் காயம் ஏற்பட்டுருச்சா, சேவிங் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பிளேடு அறுத்துருச்சுன்னா இன்னால் இல்லா சொல்லுங்களேன். அது ஒரு கஷ்டம் தானே, அது ஒரு பயம் தானே. அப்போ நக்ஸிமின் அல் அம்வால், அம்பாள்களில் பொருளாதாரத்தில் குறைவு ஏற்பட்டால் இன்னால் இல்லா சொல்லுங்கள். உள்ள அன்புசி, இதுதான் சாவை பற்றி பேசுது, மற்ற எல்லாம் சாவை பற்றி பேசலை. உயிர்கள் குறைவு, அப்போ உயிர்கள் குறைவை பற்றி நல்லா பேசுகிறது. ஒரு சமராத்தி, பயிர் பச்சைகள் விளைச்சல்கள் கம்மியாக போச்சு. இது இல்லாமல் வேறு எந்த முசீபத்து வந்தாலும் அதுக்கும் சொல்லணுங்கிறது மாதிரி அடுத்த வாசம் வந்துருச்சு. இப்படி அல்லதீன இதா அசாபத்தும் முசீபத்தும், அவங்களுக்கு ஏதேனும் முசீபத்து ஏற்பட்டால், இதுவும் முசீபத்து தான், இதோட முசீபத்து அடங்கிறாதில்ல, நோய் நொடியில் அதில் வரலையில். இந்த லிஸ்ட்டில் வந்து ஹவுஃபு வந்திருக்கு, ஜூ வந்திருக்குது, பொருள் இழப்பு வருது, உயிர் இழப்பு வருது, பயிர் பச்சைகள் குறைவு வருது, அவ்வளோதான் வந்திருக்கிறது. இன்னும் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் என்று சொன்னால் அதையும் அடக்கிற விதமாக முசீபத்துன்ட்டான்லாம். அப்போ எந்த ஒரு முசீபத்து வந்தாலும், ஒரு கரண்ட்டு போனால் கூட இன்னால் இல்லா சொல்லலாம்னா சொல்லணும். ஏன்? அது ஒரு இழப்பு தானே, நமக்கு முசீபத்து தானே. அது ஒரு துன்பமாக இல்லையா, சந்தோஷமான விஷயமா? கரண்ட்டு வெளிச்சத்தோடு இருந்துட்டு தின்னு கரண்ட்டு போச்சுன்னா
அந்த அளவுக்கு சின்ன ஒரு துன்பம் தானே அது. சில சின்ன ஒரு ஒரு இழப்பு பாதிப்பு அதில் ஏற்படத்தானே செய்யும். அப்போ அந்த மாதிரி ஒரு கையில் வச்சுக்கிற தண்ணி குடிக்க போகிறோம், கீழே கொட்டி போச்சு, அது ஒரு இழப்பு தானே. டீயை மேலே ஊற்றிக்கிட்டோம், அது ஒரு இழப்பு தானே. எதுக்கு இன்னாலில்லா சொல்ல வேண்டியதான். இன்னாலில்லா சொல்வதற்கு நீங்கள் பலவீனமான ஹதீஸுகள்லாம் தேடி தெரிய வேண்டியதில்லை. இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அடங்குற விதமாக அல்ல வார்த்தையை போட்டான். என்ன முசீபத்து இது, அசாபத்தும் முசீபத்தும். உனக்கு முசீபத்து ஏற்பட்டுச்சுன்னா இன்னாலில்லா சொல்லு. முசீபத்துனா என்ன, எதெல்லாம் நம்மளை பாதிக்குதோ அது எல்லாம் முசீபத்து தான். நம்மளை பாதிக்கணும், பாதிக்கிற விஷயமா இருந்தால் என்ன இருக்குது, அது அது முசீபத்து அப்படி சொல்லுவோம். நம்மளை பாதிக்காத விஷயமா, அபுஜெயில் மாதிரி ஒருத்தன் இருக்கான், கொல்லப்பட்டான்னு வைங்களேன், நம்மளை பாதிக்குமா, அதுக்கு இன்னாலில்லா சொல்லக்கூடாது. முசீபத்து தொலைஞ்சு போச்சுன்னு என்ன செய்யணும், முசீபத்து போகுது. அது எத்தனை அபுஜைகள் நம்ம காலத்தில் சில அபுஜைகள் இருக்கானுவோ, அவனும் செத்து போயிட்டானுவோன்னு தகவல் வருது. இதுக்கு போய் இன்னாலில்லா சொல்லுவோமா, நமக்கு அது முசீபத்தே இல்லை. அது முசீபத்து விலகுதல் தான் அது. அதனால் அப்படி இல்லாமல் எது உங்களுக்கு முசீபத்தாக இருக்குதோ, உங்களுக்கு எதெல்லாம் முசீபத்தாக இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், இன்னாலில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லலான்னு வந்துடுது. இதில் ஒரே ஒரு ஹதீஸ், சரியான ஹதீஸ் தான், ஒரு ஹதீஸ் இல்லை, இந்த கருத்துப்பட ஹதீஸு ஒரு 50 ஹதீஸுக்கு மேலே இருக்குது, எல்லாமே சரிதான். ஆனால் ஒரு விஷயந்தான் இது, ஹதீஸு நம்பருக்கு நிறைய சொல்லி கொண்டாலும் இது ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுகிறது. இந்த ஒரு கருத்தில் உள்ள ஹதீஸ் மட்டும்தான் சரியாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு ஹதீஸ் தேவையே கிடையாது. இன்னாலில்லா எதுக்கு சொல்லணும் என்பதை விளங்குவதற்கு குர்ஆனே முழுசாக விளக்கி விட்டது. இந்த வசனங்களில் முழு விளக்கம் கிடைத்து விட்ட பிறகு அதுக்கு சொல்லலாமா இதுக்கு சொல்லலாமான்னு வந்துக்கிட்ட விளக்கத்தை தேட தேவையில்லை. இருந்தாலும் ஒரு ஹதீஸ் கிடைக்குது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், இந்த ஒரு ஹதீஸ்ன்னு நான் சொல்கிறது ஒரு ஹதீஸ் இல்லை, இதே ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது, திருமதியில் இருக்குது, அபுதாவில் இருக்குது, வேற ஒரு வார்த்தைகளை கொண்டு இருக்கிறது, எல்லா நூல்கள்லையும் இருக்குது, வேற ஒரு அறிவிப்பாளர்களை கொண்டு வரேன். மெசேஜ் ஒன்று தான். என்ன மெசேஜ்னு கேட்டால், உம்மு சலமா இருக்காங்கள்ல, உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. இவங்க அபு சலமா என்பவரை நினைஞ்சிருந்தாங்க, கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் பண்ணி ஆரம்ப காலத்துடைய ஹிஜ்ரத்து பண்ணவங்களில் இவங்களும் கணவரும் சேர்ந்து அபிசினியாவுக்கெலாம் ஹிஜ்ரத்து பண்ணி போயிட்டு வருவாங்க. வந்த பிறகு என்னாச்சுன்னா, அவங்க அபு சலமா இறந்துருவார். இறந்த உடனே அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உம்மு சலமாவுக்கு ஒரு 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 துவாவை சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, மாமின் முஸ்லிமின் துசீபுஹு முசீபத்தும், எந்த ஒரு முஸ்லீமுக்காவது எந்த ஒரு முசீபத்தாவது ஏற்பட்டு ஃபயக்கூலு மா அமரஹுல்லா, அல்லாஹ் கட்டளையிட்டதை அவன் சொல்வானேயானால், என்ன கட்டளை, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வானேயானால், சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறாங்க. இதையும் சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம இறைவா, அல்லாஹும்ம உஜுர்னி, நீ எனக்கு கூலி கொடுப்பாயாக, ஃபி முசீபத்தி, எனது இந்த முசீபத்தில் நீ ஒரு கூலியை தருவாயாக, நான் முசீபத்தில் இருக்கிறேன்ல, இந்த துன்பத்திற்கு நீ ஒரு கூலியை தருவாயாக, அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, இதைவிட சிறந்த மாற்று அஹ்லஃப என்றால் மாற்று பொருளை கொடுக்குறது, இதுக்கு பதிலாக வேறு ஒன்று தர்றது. அஹ்லிஃப்லி எனக்கு மாற்றாக கொடுப்பாயாக, ஹைரம் மின்ஹா, இதைவிட சிறந்ததை மாற்றாக கொடுப்பாயாக என்று ஒருவன் சொல்வானையானால், இல்லா அஹ்லஃபல்லாஹு ஹைரம் மின்ஹா, அதைவிட சிறந்ததை எல்லாம் கொடுக்காமல் இருப்பதில்லை. இப்போ புருஷன் இறந்துட்டாரா, இன்னாலில்லாவோடு சேர்த்து இந்த வார்த்தையும் சொல்லணும். எந்த வார்த்தை, அல்லாஹு மஜுர்னி ஃபி முசீபத்தி அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, இன்னாலில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் மட்டும் சொல்கிறதுக்கு குர்ஆனில் இருக்கிறது. அதோடு சேர்த்து இந்த துவாவையும் சேர்த்து சொல்லலாம்னு ஹதீஸில் இருக்கிறது. இந்த துவாவில் என்ன அர்த்தம்னு கேட்டால், புருஷன் இறந்துட்டார்னா இந்த முசீபத்துக்கு நீ கூலியை கொடு, இதோட நல்ல கணவர் எனக்கு தாண்டு கேட்கணுமா இல்லையா, அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, இவர் கடை நஷ்டமாக போச்சு, யாரெல்லாம் அந்த கடை நஷ்டமாக போச்சு, இதோட நல்ல ஒரு கடையை தாண்டு கேட்கலாம்ல. அப்போ அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை இதுக்கு பகரமாக்கி தருவாயாக என்று கேட்டால், அதை விட சிறந்ததை பகரமாக்கிய தந்தே தீர்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க உம்மு சலமாவுக்கு இப்போ ஒருக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. ஃபலம்மா மாத்த அபு சலமா இறந்து போன பொழுது, அப்போ நான் உம்மு சலமா சொல்கிறாங்க, அபு சலமான்னா அவங்க கணவர் இறந்தவனை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை விட சிறந்த தான் ரசூலுல்லாஹ் கேட்க சொல்கிறாங்களே, இவரை விட சிறந்த ஆள் யார் இருக்கா, என் கணவர் அபு சலமாவோட சிறந்த ஒரு ஆள் யார் இருக்கா, ஐயுல் முஸ்லிமீன ஹைருன் மின் அபி சலமா, அபு சலமாவை விட யார் பெரிய சிறந்த ஆள் இருக்கிறார், அபுல் பைத்தன் ஹாஜர இலா ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வின் பக்கம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அவர் தானே, அபிசினியாவுக்கு போயிட்டு நல்ல ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்கன்னா இங்கே வந்துடுவார் அவர். அப்போ அபுல் பைத்தின் ஹாஜரா இலா ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்ட்ட ஹிஜ்ரத் பண்ணி வந்த அந்த மனுஷன் தான். அப்படி இருக்கும்போது இவரை விட சிறந்தால் யார் இருக்கும்னு எனக்கு டவுட் வந்துச்சு.
இருந்தாலும் சும்மா எண்ணி குல்துகா, பிறகும் நான் அதை சொன்னேன். ஃபஹலஃபல்லாஹுலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ரசூலுல்லாஹ்வே கணவராக தந்துட்டான், இவரை விட சிறந்த ஒன்றும் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு சொன்னேன். இது சொன்னதுக்காக எல்லாம் நினச்சிட்டானா எனக்கு ரசூலுல்லாஹ்வே கணவராக தந்து விட்டான்னு சொல்லி அப்போ சொல்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் போய் இந்த இது முடிஞ்ச உடனே அந்த ஹாத்திப் நபி பல்தாவை அனுப்பி பொண்ணு பேசி உம்மு சலமா உங்களை ரசூலுல்லாஹ் கல்யாணம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சம்பவம் வரும். நமக்கு தேவை இந்த இன்னாலில்லா மட்டும்தானே. இந்த கருத்துப்பட இந்த சம்பவம் நிறைய இடங்களில் வருது. இந்த சம்பவம் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வாஹலிஃப்லி ஹைரம் மின்ஹான்னு சேர்த்து இன்னாலில்லாவோட சொல்லணுங்கிற ஒரு சம்பவம் வந்து நிறைய இடங்களில் வருகிறது. ஆனால் ஒரு ஹதீஸ் தான், எல்லாம் சேர்ந்து ஒரு ஹதீஸாக தான் நம்ம கருத்து அடிப்படையில் பார்க்க வேண்டும். சனது அடிப்படையில் 10 ஹதீஸ் 50 ஹதீஸ் லிஸ்ட்டு போட்டாலும் சரி தான். இதை தவிர மற்ற இன்னாலில்லா ஹதீஸ் பூராவுமே சரியில்லாமல் இருக்குது. நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியது என்னென்னு கேட்டால், எந்த துன்பங்கள் வந்தாலும் நமக்கு அது பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லுங்கள். அதோடு சேர்த்து இந்த ஹதீஸையும் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால், அதாவது இதை விட மாற்று பரிகாரம் கேட்குறது இருக்குல்ல, எல்லா இடத்துக்கும் இது பொருந்தாதுல்ல. இப்போ கரண்ட்டு போச்சுன்னா அதுக்கு என்ன மாற்று என்ன கேட்க போகிறோம்? கரண்ட் தான் வந்துருமே. அப்படி இல்லாமல் சிலது வந்து பெரிய அழிவு ஏற்பட்டுருச்சு, இதை விட சிறந்தது தரணும்னு அல்லாட்ட பிரார்த்தனை செய்ய நினச்சிங்கன்னு சொன்னால், இந்த ஹதீஸில் சொல்கிற துவாவையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கிறங்க? இன்னாலில்லாவோட படிச்சுக்கிறங்க. வெறும் இன்னாலில்லா படித்தாலும் குரானை செயல்படுத்திடுவீங்க. ஹதீஸையும் சேர்த்து படிச்சிங்கன்னா அந்த ரெண்டையும் சேர்ந்து பயன்படுத்த நன்மை கிடைச்சிடும். இன்ஷா அல்லாஹ் 157வது வசனத்தை வந்து நம்ம அடுத்த வாரத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.